இந்நிலையில் பட்டாபுரம் பகுதியில் வசிக்கும் சௌரிராஜன், திருமதி நீதியா ஆகியோரின் திருமதி செல்வன், மோசஸ் என்கிற ராம், திருமலை வாயில் திருமலை ஆசிரம் நகர் வசிக்கும் சவுந்தரராஜன், திருமதி ஏஞ்சல் ஆகியோரின் திருமலை செல்வி பூஜா அவர்களை எனது வாழ்க்கை துணைவியாக உங்கள் முன்னிலையில் பெரியோரின் நல்வாழ்த்துக்களோடு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் எதிர்வரும் இன்ப துன்பங்களை இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வதோடு ஒருவருக்கு ஒருவர் உரிமைகளிலும் அதிகாரங்களிலும் தலையிடாமல் விட்டுக் கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துவோம் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் வழி நின்று எங்களால் ஆன வகையில் சமூக பணி ஆற்றுவோம் என்றும் உறுதியேற்கிறேன். அதன்படியே நானும் உறுதியேற்கிறேன். மனவிழா நாயகன் மணமகன் தம்பி மோசஸ் அவர்களே, மனவிழா நாயகி மணமகன் பூஜா அவர்களே, மணமகனின் தந்தை திரு சௌரிராஜன் அவர்களே, மணமகளின் ஆயா திருமதி ஏஞ்சல் அவர்களே, இந்த மணவிழா வரவேற்பு நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தம்பி லெனின் அன்பரசு அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆ பாலசிங்கம், அண்ணன் நீலவானத்து நிலவன் ஆகிய தோழர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்கள் மூவா சித்தார்த்தன், மாஸ்டர் அருண் கௌதம், ஆவடி ராமதாஸ், வயலை கருணா ஆகிய தோழர்களே, மாவட்ட செயலாளர்கள் தளபதி சுந்தர், சி நீலமேகம், ஆவடி ஆதவன், ஞான முதல்வன், இளங்கோவன், து அப்பூர் ஆகிய தோழர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்து கொண்டிருக்கிற நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் திமு திராவிடமணி, வெங்கல் கோணியலன், பூங்கா கதிர்நிலவன், து கௌதமன் கோபு, வெளிச்சம் பிரவீன், ராவண சங்கு, ரூதர் கார்த்திக், வழக்குரைஞர் நெடுஞ்செழியன், வழக்குரைஞர் பார்த்திபன், முனைவர் ஜெயபிரியா ராம், வழக்குரைஞர் ஆனந்தபாபு, தட்சிணாமூர்த்தி, ஏஎம்எஸ் மணி ஆகிய தோழர்களே, மற்றும் தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே, அனைத்து கச்சேரி முகாம் செயலாளர் சாந்தலிங்கம் உள்ளிட்ட அந்த முகாமை சார்ந்த பொறுப்பாளர்களே, மணமக்களின் உற்றார் உறவினர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி மோசஸ் அவர்களும் பூஜா அவர்களும் பெரியோரின் நல்வாழ்த்துக்களோடு தமது இல்லற வாழ்வை இன்று இனிதே தொடங்குகிறார்கள். இவர்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி மோசஸ் அவர்கள் இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட நாளில் இருந்து இயக்கத்திற்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருந்து நடப்பணி ஆற்றி வருகிறார். லெனின் அம்பரசு அவர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஒன்றிலே அவர் இந்த இயக்கத்திலே தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டார். அதன் பிறகு அவருடைய பல்வேறு
யூடியூப் சேனல்களில் அறிந்து வருகிற பேட்டிகளை எல்லாம் நான் கவனிப்பது உண்டு. அவர் கொள்கை புரிதல் உள்ளவராக, கொள்கை பிடிப்புள்ளவராக, புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மாமேதை மார்க்ஸ் அவர்களையும் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டவராக களத்திலே நிற்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமை அளிக்கிறது. கொள்கை தெளிவில்லாமல் நாம் களத்தில் எதையும் சாதிக்க முடியாது, நெருக்கடிகளை எதிர்கொள்ள முடியாது, சவால்களை வெல்ல முடியாது. இந்த இயக்கத்திலே ஒவ்வொரு தளபதியும் கொள்கை புரிந்துள்ள தோழர்களாக, தலைவர்களாக இன்றைக்கு நாம் களத்திலே பார்க்க முடிகிறது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள சிறப்பு. அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு இளம் பொறுப்பாளராக கட்சியில் இணைந்து மிக குறுகிய நாளாக இருந்தாலும் கூட அனைவராலும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு தம்பியாக நான் மோசஸ் அவர்களை பார்க்கிறேன். அந்த வகையில் அவர் இன்னும் உறுதிப்பாட்டோடு இந்த களத்தில் நமக்கு துணை நிற்பார். சனாதன சக்திகளை முறியடிப்பதிலே இன்றைக்கு கருத்தியல் களத்திலும் செயற்களத்திலும் நாம் தீவிரமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு, நாம் கட்டுக்கோப்பாக இயங்குவதை சிதறடிப்பதற்கு பல சக்திகளும் பல முனைகளில் இருந்து சதி செய்து செயலாற்றி வருகிறார்கள். அதையெல்லாம் நாம் உணர்ந்து நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராட வேண்டும். அரசியல் களத்தில் எடுக்கிற முடிவுகள் மட்டுமே போதாது. தேர்தல் அரசியல் நாம் எடுக்கிற முடிவுகள் தற்காலிகமானவைதான். அது ஒரு இடைக்கால தேவைக்கானது. ஆனால் கருத்தியல் களத்திலே நாம் எடுக்கிற முடிவுகள், கருத்தியல் களத்திலே நாம் பெறுகிற துணிவு, கருத்தியல் களத்திலே நாம் காட்டுகிற உறுதிப்பாடு, இதுதான் மிக முக்கியமானது. அகில இந்திய அளவிலே இன்றைக்கு செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. பீகாரிலே தேர்தல் வாக்காளர்கள் பட்டியலில் புதிய திருத்தங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்கிற பெயரால் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை எல்லாம் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதை எதிர்த்து வழக்கு தாக்க முடிவு செய்திருக்கிறோம், மனு தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறோம். நாளை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கு தான் கையெழுத்திட்டேன். ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரசும் ஆர்ஜேடி கட்சியும் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு கட்சி எது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். தேசிய பார்வை கொண்ட ஒரு பெரிய இயக்கமாக புரட்சியாளர் அம்பேத்கர் பாதையில் மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக சனாதன சக்திகள் செய்கிற சதி சூழ்ச்சி ஆகியவற்றை முறியடிப்பதற்காக எல்லா களங்களிலும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. அதற்கு கொள்கை தெளிவுள்ள தோழர்கள் நமக்கு தேவை. அந்த வரிசைகளை நாம் மோசஸ் அவர்களை பார்க்கிறேன், பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இன்னும் தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு உரிய பங்களிப்பை செய்வார் என்று நான் தெரிந்து நம்புகிறேன். அவருக்கு துணை நிற்கிற பூஜா அவரையும் நான் நெஞ்சார வாழ்த்தி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று நீடோழி வாழ்கை என்று மனமாற வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி.